வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா Find X9 vs Xiaomi 17. ஸோ ரெண்டுமே வந்து என்ட்ரி லெவல் ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் ஃப்ரம் போத் பிராண்ட்ஸ். ஸோ நெக் டு நெக் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது ரியல் வேர்ல்ட் சினரியோஸில் பார்க்கலாமா? ரைட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பக்கம் ஓப்போ ஃபோனில் 9500 உங்களுக்கு ஜியோ சிம் இருக்குது, இதில் ஏர்டெல் சிம் இருக்குது. ஏன்னா எஸ்ஆர்கே வந்து ஜியோ சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கான், நான் ஏர்டெல் யூஸ் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சும்மா ப்ராக்டிக்கலாக. அப்படியே இது வந்து ரியல் வேர்ல்ட் சினாரியோவில் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இது வந்து ரொம்ப அக்மார்க் டேட்டான்லாம் சொல்ல முடியாது. சிச்சுவேஷன் ரொம்பவே வேரி ஆகுதுங்க இப்போலாம். சரியா? நெக்ஸ்ட் ஏன்னா நமக்கு தெரியும் ஜியோ வந்து எப்பயுமே பொழந்து கட்டோன்னு. ஆனால் இன்றைக்கி தெரில, இன்றைக்கி லீவ் போட்டிருக்காங்க ஜியோவில் இருக்கிற ஒர்க்கர்ஸ்லாம். இன்றைக்கி லீவ், அதனால் இன்றைக்கி ஜியோ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செயல்படுது. ஆனால் ஜியோ ரொம்ப கொடூரமாலாம் இருக்குது, அதான் என்னால் நம்பவே முடியலன்றனே. ரைட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஷாமி ஃபோனில் ஜியோ சிம்மை போட்டாச்சு, ஓப்போ ஃபோனில் ஏர்டெல் சிம்மை போட்டாச்சு. ஸோ சிம்மை ஸ்வாப் பண்ணியிருக்கோம். ரிசல்ட் மாறுதா இல்லையா அதே ரெண்டு டேரக்ஷனில் பார்த்துடலாம். ஓகே, இப்போ எப்படி உனக்கு ஃபெச் பண்ணுறானுங்கன்னு பார்ப்போம். ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாமா? ஓகே, பண்ணிடலாமா? ஜியோ ஒரு அற்புதமான ட்ரூ 5G நெட்வொர்க். டிமென்சிட்டி ஸ்னாப் டிராகன் சோகமோன்னு நினச்சோம், பட் ஆனால் இங்கே நெட்வொர்க் சைடில் தான் வருத்தம்ன்றது தெரியுது. அப்படியே இருந்தாலும் ஸ்னாப் டிராகனில் ஏர்டெல் எப்போ பாரு 240 கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போச்சு. ஆமாம், அதே சமயம் ஜியோ வந்து இதில் கொஞ்சம் பெட்டராக போயிட்டு இருந்தது. ஜியோ கம்ப்ளீட்டாக படுத்துருச்சுடா, தூங்கல, செத்து போயிட்டார். ரெண்டு ஃபோன்லையுமே நாங்கள் போர்ட்ரேட் ட்ரை பண்ணுவோங்க. அதுவும் கொஞ்சம் ஹார்ஷ் சுச்சுவேஷன்லையும் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ ரொம்ப ஹார்ஷாக இருந்ததுன்னா அந்த இடத்துலலாம் எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து ஓப்போ பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்கின் டோன் ரொம்பவே சப்ஜெக்டிவ். உங்களுக்கு எந்த ஸ்கின் டோன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறான் தெரியுமாங்க, கையில் வந்து S25 அல்ட்ரா வச்சுக்கிட்டு விளாகிங்கெல்லாம். ஏன்னா ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் தான், ஐயோ இது என்ன இது S25 அல்ட்ரா வந்து அந்தளவுக்கு இருக்காது போலையே அப்படின்னு நினச்சவன் இன்றைக்கி இந்த கம்பேரிசன்லாம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அதுவும் மேக்ரோலெல்லாம் சந்தோஷப்பட்டானா பாருங்க. அதே தான் X9ஓட இதில் ஒரு ஃபோட்டோ இருக்கும், அப்போ இப்போ போடுறேன் பாருங்க, அந்த பூ ஃபோட்டோ. சாம்சங் டிட்டு பெஸ்ட் ஜாப்னு சொல்லலாங்க. இத்தனைக்கும் அந்த காற்றுல பூ ஆடின கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். எல்லா ஃபோனுமே ஸ்ட்ரகிள் ஆகி தான் எடுத்துச்சு. ஸோ சோஷியல் ரெடி ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக ஓப்போ வின்ஸ், நோ டவுட். கண்டிப்பாக. ரெண்டு ஃபோன்லேயும் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது இதுலேயும் பின்னாடி வந்து 350 மெகா பிக்சல் சென்சார், இதுலேயும் 350 மெகா பிக்சல் சென்சார். ஆனால் சென்சார் சைஸ் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு பிரைமரி சென்சார் ஷாமியில் பெருசு, மற்ற சென்சார்லாம் ஓப்போவில் தான் பெருசு. ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷாமியில் வந்து 50 மெகா பிக்சல் சென்சார், இதில் வந்து 32 மெகா பிக்சல் சென்சார். அகைன் சென்சார் சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓப்போவில் தான் பெரிய சென்சார் இருக்குது ஃப்ரண்ட்டில். பட் அல்காரிதம், போஸ்ட் ப்ராசஸிங் இதுதான் எல்லாத்தையும் டிசைட் பண்ண போகுது. நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க.
ரெண்டு ஃபோனோட டிஸ்பிளேலையும் டால்பி விஷன் HDR 10+ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே சப்போர்ட் பண்ணுங்க. அதே சமயம் பீக் பிரைட்னஸ் அப்படின்னு வரும்போது ஷாமி வந்து 3500 வரைக்கும் போகும், ஓப்போ வந்து 3600 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது ஸ்பெக்ஷீட்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் அப்படின்னு வரும்போது இவங்க டிராகன் ட்ரையல் என்ன பேர் அது, ஷாமி ஷீல்டு கிளாஸ், டிராகன் கிறிஸ்டல் கிளாஸ், வேற ஏதாவது கிளாஸ் இருக்கா, காட்ஜில்லா கிளாஸ் கூட வந்தாலும் வரும் போல, அந்த மாதிரி ஒரு கிளாஸ். இது கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7 யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு ஃபோன்லேயுமே ஃப்ரண்ட்டில் 4K 60 FPS வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இதில் ஹைலைட் என்னென்னா ஆல்ரெடி 15 vs 17 வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 17க்கு இன்னும் அப்டேட் தேவைப்படுது. அப்படியே பேன் பண்ணுறேன். டைனமிக் ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பின்னாடி ஒருத்தர் வந்து நம்மளை ரொம்ப சந்தேகமாக பார்த்துட்ருக்காங்க. ஹாய். ஓகே, ஸோ எதில் உள்ள கிளிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஷாமியில் வந்து ஆக்சுவலாக எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் அந்த அல்காரிதம் கொஞ்சம் பெட்டர் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ரெண்டுமே 4K 60 FPSங்க. 4K 60 FPS 4K 60 FPS ரியர் கேமராவில் அல்ட்ரா வைட் ரெண்டுத்துலேயுமே அல்ட்ரா வைடில் தாங்க எடுக்கிறேன். அப்படியே 1x போகிறேன். அப்படியே டெலிஃபோட்டோக்கு போயிடலான்னு பார்க்குறேன். 2.63 எப்படி இருக்குது? ஸ்டெபிலைசேஷன் எந்த அளவுக்கு இருக்குது? பக்காவா? அப்படியே பிட்வீன் சென்சார் 4K. இந்த ஒரு விஷயத்தில் வந்து ஓப்போ மாசாக இருந்தது. அந்த டிரான்சிஷன் ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தது. டைனமிக் ரேஞ்ச் எப்படி இருக்குது? ஒரு வீட்டு பக்கத்தில் நின்று டெஸ்ட் பண்ணுறதுனால அந்த வீட்டில் இருக்கிற ஒரு ரொம்ப கடமை உணர்ச்சியோடு கத்திக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். பா, கொஞ்ச நேரம் ஆச்சு பார்த்தீங்களா அல்காரிதம் ரெண்டுத்துலேயுமே ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு. ஓகே, அப்படியே நான் இப்போது ரியர் கேமராவுக்கு ஸ்விட்ச் ஆகிறேன். அந்த ஸ்விட்சிங் வந்து எனக்கு ஓப்போவில் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா ஷாமி அவங்களோட ஃபஸ்ட் அப்டேட் இன்னும் கொடுக்கல. ஃபஸ்ட் அப்டேட் அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா கன்சியூமர் கைக்கு இப்போ டிவைஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஃபஸ்ட் அப்டேட்டில் நிறைய விஷயங்களை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஷாமி 15 vs 17 கூட நீங்கள் அந்த வித்தியாசம் பார்த்துருப்பீங்க. 15 வந்து 17 விட வீடியோலலாம் கொஞ்சம் அல்காரிதம் பெட்டராக இருந்தது. பார்ப்போம் மீதி சினாரியோவில் இன்னும் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஓகே, ஸோ ரெண்டு ஃபோன்லேயுமே 1080p போர்ட்ரேட் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஃப்ரண்ட் கேமராவில் ஷாமியை பொறுத்த வரைக்கும் 1080p 30 FPS தான் எடுக்க முடியும். ஓப்போவில் ஆனால் நீங்கள் 4K 30 FPS எடுக்க முடியும். 1080p 60 FPSலையும் எடுக்க முடியும். டைனமிக் ரேஞ்ச் எப்படி இருக்குது? எனக்கு என்னமோ ஸ்கின் டோனில் மட்டும் கொஞ்சம் ஓப்போ ஒர்க் பண்ணணும்னு தோணுதுங்க. ஓப்போட அல்ட்ரா மாடல்ஸ்லாம் வச்சு நாங்கள் யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா ஓப்போட ஃபைண்ட் எக்ஸைட் அல்ட்ரா இது எல்லாமே ஸ்கின் டோன்லாம் அற்புதமாக இருந்தது. சில இடங்களில் ஆர்டிஃபிஷியலாக இருந்தாலும் ரொம்பவே நாங்கள் அதை லைக் பண்ணோம். பட் இப்போ எப்படி இருக்குன்னா கொஞ்சம் லைட்டாக அந்த நம்ம ஃபேஸில் லைட் எங்கே படுதுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ஸ்கின் டோன் கலர் மாறுறது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. பட் தெரிலங்க, டிஸ்பிளேயில் தெரிகிற மாதிரி தான் நிஜத்துலேயும் இருக்கும். நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதாவது நிஜத்துலன்ற பாருங்க, டிஸ்பிளேயில் தெரிகிற மாதிரி தான் அவுட்டு ஃபைனல் நம்ம சொல்ல முடியாது. பிசியில் போட்டு பார்க்கும்போது தான் தெரியும் கலர்ஸ் எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படின்னு. ஸோ எப்படி இருக்குது ஸ்டெபிலைசேஷன் ஆஸ்பெக்டில்? ஓப்போவுக்கு ஃபார் ஷோர் அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் அதில் 4K எடுக்க முடியுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு ஃபோன்லேயுமே ஃப்ரண்ட்டில் 4K, ரெண்டு ஃபோன்லேயுமே ஃப்ரண்ட்டில் வந்து 4K 60 FPS எடுத்துகிட்டு இருக்கேன். எப்படி இருக்குது ஸ்டெபிலைசேஷன்லேருந்து எல்லாமே ஓகேயா? ஓப்போ வந்து சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரீன் பிரைட்னஸை மாற்றுது. எப்படி இருக்குது? ஸ்க்ரீனை வந்து அது ஃப்ளாஷாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுது ஓப்போ. சொல்லப்போனால் ஷாமியில் இருக்கிற ஃப்ரண்ட் கேமராவை விட அதாவது சென்சாரை விட ஓப்போது கொஞ்சமாக பெருசு தான். ஓகே, அப்படியே ரியர் போவோமா? ரியரில் ப்ரைமரி சென்சாரு ஃபஸ்ட்டு அல்ட்ரா வைடு போய்டுவோம். அல்ட்ரா வைடை பொறுத்த வரைக்கும் ஓப்போ தான் செம்ம வைடு. ஷாமி வந்து 0.7. ஆக்சுவலாக ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து ஷாமியோடது ஓப்போ அளவுக்கு ரொம்ப வைடு கிடையாது. அப்படியே 1x போனதுமே ப்ரைமரி சென்சாருங்கிறனால ரெண்டுத்துலேயுமே ஃபுட்டேஜ் வந்து உங்களுக்கு நல்லா பிரைட்டாக இருக்கும். அப்படியே டெலிஃபோட்டோக்கு போகிறேன். ஸோ 4K 60 FPSலேயே தாங்க இருக்குது. எப்படி இருக்குது? ரெண்டு ஃபோனுமே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டோர்லேயும் அவுட்டோர்லேயும் சரி நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு வியூவிங் ஆங்கிள் எல்லாமே பட்டையை கலப்புது. ஸோ அவுட்டோர் பிரைட்னஸ் எல்லாமே பார்க்காங்க. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டியில் பெரிய அளவில் காம்ப்ரமைஸ் எதுவும் தெரியல. மேபி உங்களுக்கு அந்த கலரு அந்த டியூனிங் இந்த மாதிரியான ஏரியாவில் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் வின்ஸ். பட் இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபோனுமே நல்லா தான் பண்ணுது. இதில் ஹைலைட் என்னன்னா ஷாமி வந்து ரொம்ப டீப் அண்ட் ஒய்டாக ஃபீல் ஆகுது. ஸோ அகைன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ எப்படியா இருந்தாலும் பார்க்குறீங்க இல்லையா, கேட்குறீங்க இல்லையா அப்படின்னு சொல்லணும். ஸோ கேட்குறீங்க இல்லையா, உங்களுக்கு எந்த ஸ்பீக்கர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள்.
ஓப்போட ஃபைண்ட் X9ம் ஷாமியோட 17 இந்த ரெண்டு டிவைஸும் இருக்குங்க. உண்மையை சொல்ல போனா ஃபார்ம் ஃபேக்டர் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது கண்டிப்பா ஷாமி 17 அதுவும் முக்கியமா நீங்க வந்து காம்பாக்டான ஒரு ஃபோன் வேணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணுது. அடுத்து என்னன்னா வெயிட். இது 191 கிராம்ஸ், இதான உங்களுக்கு வந்து 203 கிராம்ஸ் கிட்ட போகுது. கையில் எடுத்து பார்க்கும்போது சிமிலர் வெயிட் மாதிரி தான் இருக்கு. அதுக்கு ரீசன் என்னன்னா இது இன்னும் கொஞ்சம் வைட் அண்ட் டால், வெயிட் டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுது. ஸோ ஐடென்டிக்கல் வெயிட் மாதிரி தான் இருக்கு, ஆனால் வெயிட் கொஞ்சம் அதிகம். அடுத்து என்னன்னா டிஸ்பிளேங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இது 6.59 இன்ச்சு, இது 6.3 இன்ச்சு, ரெண்டுமே 1.5K பேனல் தான். ஆனால் இது வந்து LTPO பேனல் அப்படிங்கிறனால ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இந்த மாதிரியான ஒரு சில ஏரியா அண்ட் கொஞ்சம் பவர் எஃபிஷியன்டான பேனல் மாதிரியான ஒரு எப்படி சொல்லலாம், பேட்டரி ஃப்ரெண்ட்லி அப்படின்னு கொஞ்சம் சொல்லலாம். பட் இது வந்து டே டு டே யூஸில் பார்க்கும்போது இது 6330, இது வந்து 7025 mAh. ஸோ அந்த இடத்துல தலைவன் ஆட்டோமேட்டிக்காக கேட்சப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அது மட்டும் இல்லாமல் ஹைப்பர் OS கலர் OS அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் ஒரு சப்ஜெக்டிவான ஏரியா. நம்ம நண்பர்களே நிறைய பேர் என்ன இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா கலர் OS வந்து இன்னும் ரீஃபைண்டாகவும் பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் இருக்கு அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸோட ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி சொல்லணும்னா கண்டிப்பாக ஹைப்பர் OSோட கலர் OSக்கு ஒரு எட்ஜ் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி ஸ்டோரேஜ், ரேம் எல்லாமே கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் தாங்க. உங்களுக்கு LPDDR5X ரேம் இருக்க போகுது, UFS 4.1 இருக்க போகுது. ஸோ இதெல்லாமே ஐடென்டிக்கல் தான். USB Type-C பொறுத்த வரைக்கும் இதில் வந்து USB 3.2, இதில் USB 2. ஸோ இது ஒரு பக்கம். அடுத்து என்னன்னா பேட்டரி நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இது 7025, இது 6330, ஆனால் இது 100 வாட் சார்ஜிங், இது 80 வாட். அகைன் டே டு டே யூஸில் வந்து ரொம்ப அப்படி டே நைட் டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறது இல்லை, இருந்தாலும் இந்த வித்தியாசம் இருக்குது. ஒயர்லெஸ் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் இதில் 50 வாட்டு, இதுலேயும் 50 வாட்டு, அண்ட் ரிவர்ஸ் ஒயர்டு சார்ஜிங், ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் இதெல்லாமும் நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து என்னன்னா Qualcomm Snapdragon SoC இருக்கிறனால இந்த ஃபோனுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் இது பேசியிருப்போம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் Xiaomi அவங்க தரப்பில் ஹைப்பர் OSல ஒர்க் பண்ண விதத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு ப்ளூடூத் ஆடியோ கோடக் ப்ளஸ் Type-C ஆடியோ இந்த இடத்துல ஒரு சின்ன எட்ஜ் ஃபார் ஷோர் இருக்கும். அதுவும் ப்ளூடூத் ஆடியோ கோடக்ல கண்டிப்பாக பெரிய எட்ஜ் நீங்கள் பார்க்க முடியும். கேமராவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபோனோட கேமராவும் நல்லா இருக்கு. ஆனால் எங்களுக்கு வந்து அல்காரிதம் வந்து யூசர் கையில் கொடுத்துட்றோம். நீங்கள் இவ்வளோ நேரம் சாம்பிள் பார்த்துருப்பீங்க, அந்த சாம்பிளை பேஸ் பண்ணி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ஓப்போட ப்ராசஸிங் பிடிச்சிருக்கா இல்லை ஷாமியோட ப்ராசஸிங் பிடிச்சிருக்கான்னு. எனக்கு தெரிஞ்சு ஷாமியில் இன்னும் அப்டேட் தேவை. ஏன்னா Xiaomi 17 ஒரு சில இடங்களில் Xiaomi 15ஓட நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் Xiaomi 15 Xiaomi 17 விட வீடியோவில் அதுவும் கான்ட்ராஸ்ட், எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் இந்த ஏரியாவில் ஸ்கோர் பண்ணியிருந்தது. நீங்கள் அந்த கம்பேரிசன் வீடியோ வேணா போய் ஒரு தடவை பாருங்கள், உங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் இந்த ரெண்டு ஃபோனையும் நம்ம வந்து டக்குன்னு பார்க்கும்போது கண்டுபிடிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். மீதி எல்லாமே வந்து அடுத்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா யூசர் ஃபீட்பேக் அடிப்படையில் வேணால் எடுத்து பேச முடியும். பரட்டா